நபித்தோழர்கள், அவருடைய வரலாறுகள், அவர்கள் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி செய்த தியாகங்கள், இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பு அவருடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தது என்பதை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையில் முதலாவதாக எந்த நபித்தோழரை பற்றி நாம் பார்த்தோம்? முதல் நபித்தோழர், அவர் பேர் என்ன? அதற்கு முன்பு முதல்ல யாரை பத்தி பேசணும்? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா, பிரபலியமான சஹாபி. அவரை பத்தி பேசியிருக்கிற, அடுத்து கேட்டா யாவத்துக்கு வர மாட்டேங்குது. இரண்டாவதாக நாம் பார்த்த சஹாபியின் பேரு அம்ர் இப்னு ஆஸ். இவரும் பிரபலியமான சஹாபி தான். அந்த வரலாறுகளை நாம் பார்த்தோம். இப்பொழுது மூன்றாவதாக ஒரு நபித்தோழருடைய வரலாறை நாம் பார்க்க இருக்கின்றோம். இவருடைய அந்த முந்திய வாழ்க்கை, அதற்கு பின்பு அவர்களுக்கு பின்பு ஏற்பட்ட அந்த பிந்திய வாழ்க்கை எல்லாம் எப்படி இருந்தது? முந்தி நாம் முதல் பார்த்தத இரண்டு தோழர்களும் இஸ்லாத்துடைய மிகப்பெரிய எதிரிகளாக இருந்து நபியை, முகம்மதை காலி பண்ண வேண்டும் என்ற குறிக்கோளிலே கங்கணம் கட்டி பல ஆண்டுகள் முயற்சி செய்தவர்கள். ஆனால் இப்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த நபி தோழர், இந்த நபியை பார்க்க வேண்டும், இந்த நபியை நாம் கண்கூடாக கண்டு அவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய பாதையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று பேராவல் கொண்டவராக வருகின்றார். அந்த நபித்தோடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் இருந்திருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் எப்ப நமக்கு தெரியுது? அந்த நபித்தாவுடைய வாழ்க்கையை வரலாறுகளை படிக்கும் பொழுதுதான் இவருடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய பொக்கிஷங்கள் மறைந்திருக்கின்றது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருகின்றது. இப்ப இந்த நபித்தோழர் என்ன செய்தார்? ஒரு தூரமான பகுதியை சார்ந்தவர். அங்கிருந்து ஒரு பெரிய செல்வந்தர் குடும்பத்திலே பிறந்தவர். சுருக்கமாக சொல்வதென்றால் ஒரு அரச குடும்பத்தில் பிறந்தவர் தான். தந்தை தன் பிள்ளையின் மீது அளப்பெரிய ஒரு பேராசை, பாசத்தை வைத்திருந்தவர் தான் இவருடைய தந்தை. ஆனாலும் இவருடைய அறிவு தூண்டிக்கொண்டே இருக்கின்றது. நாம் எப்படி நபி அவர்களுக்கு இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது நாம் சும்மா படைக்கப்படவில்லை, ஏதோ ஒன்று நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது, அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எப்படி நபி அவர்கள் முயற்சி செய்தார்களோ அதுபோன்று இவரும் ஏதோ ஒரு மனசிலே ஓடிக்கொண்டே இருக்கின்றது இறைவனை பற்றி. இறைவனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவர் முந்திய வாழ்க்கையில் எதை வழங்கினார்? முதலில் நாம் பார்த்த இரண்டு பேர்களும் சிலைகளை வணங்கியவர்கள், கண்கூடா பார்த்து வணங்கினாங்க, அந்த சிலையை பார்த்தவங்க. இவர் நெருப்பை வணங்கியவர். இவர் யாரு? நெருப்பை வணங்கியவர். அப்ப இந்த நபித்தோழர் யாரு சொல்லுங்க? இப்ப ஒரு குழு கொடுத்திருக்குது. நெருப்பை வணங்கிய ஒரு நபித்தோழர் அதிலிருந்து விடுதலையாகி என்ன பேரு? நீங்க சொல்லக்கூடாது, நீங்க சொல்றதுல பிரயோஜனம் இல்லை, இங்க இவங்க சொல்லணும். அப்ப இந்த நபித்தோழர் பிரபலியான நபித்தோழர் தான். இவர் நெருப்பை வணங்கி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய உள்ளத்திலே ஒரு ஆசை ஏற்படுகின்றது. இது என்ன கடவுளா? இது நெருப்பு ஒரு கடவுளா? அதான் மனிதனுக்கு அறிவு அல்லாஹ் ஆண்டவன் கொடுத்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய அந்த கொடுத்த அறிவு இருக்கு பார்த்தீங்களா, அதை பயன்படுத்தணும். நம்ம என்ன யாரை வணங்குகின்றோம்? கல்லு, மண், செருப்பு, மட்டை, மரம், என்னென்ன இருக்க எல்லாம், புழு, பூச்சி, அத்தனையும் நினைச்ச கடவுள்னு சொல்லி மனிதன் வணங்குகின்றான். இவையெல்லாம் கடவுளாக இருக்க முடியுமா அப்படிங்கிற சிந்தனை ஒரு மனிதனுக்கு வரணும். வியாபாரம், தொழில், அதுல அவங்க தன்னுடைய மூளையை, தன்னுடைய அறிவை பயன்படுத்தி அந்த தொழிலை பெருக்குகின்றார்கள். எப்படி முன்னேறலாம் என்று சிந்திப்பதை போன்று அதை விட மிக முக்கியமானது என்னவென்றால், நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளோ மேடு பள்ளங்களை சந்திக்கின்றோமே, நம்ம நினைத்தது மாதிரி நடக்கவில்லையே. நம்ம நினைச்ச மாதிரி நடக்குது உலகத்துல. நான் பெரிய கோடீஸ்வரன் நினைக்கிறேன், ஆனா முடியுதா? ஒருத்தன் சோம்பேறியா உட்கார்ந்து இருக்கிறேன், ஒரு போன் கால்ல எல்லாம் பல லட்சம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்ப சிந்திக்கணும், அவன் வெறும் போன் காலை பத்தி அவன் உட்காந்து ஒரு ரூம்ல, ஏசி ரூம்ல போட்டு உட்காந்துக்கிட்டு அவன் என்ன செய்யறான்? சும்மா டீலிங் தான். சரக்குகள் போது வருது, கமிஷன், அந்த சரக்கு கூட பார்த்திருக்க மாட்டேன். சரக்கு எது, என்ன எது, அதனுடைய வெயிட் எவ்வளவு, எத்தனை லோடு போயிருக்கு, அதெல்லாம் தெரியாது. ஆனாலும் 10 லோடு போனா அந்த மூட்டை அங்க இறக்கிடு, இங்க இறக்கின்னு அந்த தொழில பல முன்னேற்றங்களை மனிதன் காணுகின்றான். ஆனா எல்லாருக்கும் ஆசை நம்மளும் இதே மாதிரி கோடீஸ்வரன் ஆகணும். அப்ப ஆக முடியலையே, ஒருத்தன் கோடீஸ்வரன் உட்கார்ந்து இடத்துல சம்பாதிச்சிடறேன்,
ஒருத்தர் கரண்ட் மூணு சம்பார் கஷ்டப்படுறேன், சிரமப்படுறேன், வேர்வை தண்ணிய நெத்தியில நிலத்துல வடிக்கிறேன், எல்லாம் செய்யறேன், ஆனா முன்னேற முடியலையே. அப்ப இதை சிந்திக்கணும். இது ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு மேடு பள்ளங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது? அதுபோன்று இந்த தம்பி தோழர் அவர் என்ன செய்கின்றார், இது கடவுளாக இருக்குமா? ஒரு நெருப்பு எப்படி கடவுளாக இருக்க முடியும் அப்படின்னு சிந்திச்சு, அவருடைய சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது சிறு வயதிலே அந்த ஒரு எண்ணங்கள்லாம் ஏற்படுது. அவர் என்ன செய்யினார், தந்தை இவரை விட்டு பிரியவே மாட்டார். ஏன்னா ஒரு அரச குடும்பத்தில் பிறந்த ஒருவர், நல்ல பணக்கார வசதியான குடும்பத்தில் பிறந்தவர், அவர் பிள்ளையின் மீது அதிகம் பாசம் வைத்திருந்தார். ஆனால் பிள்ளையை வெளியவே விட மாட்டாராம். வெளியால் பசங்கள் இருப்பாங்கல்ல, மற்றவங்க, அவங்களோடு சேர்ந்து விளையாட கூட விடமாட்டாராம் அவருடைய தந்தை. அவ்வளவு பாதுகாப்பாக வைத்திருந்தார். அப்படி வச்சிருக்கனாலதான் அதை விட்டு மீறி வெளியே வர்றாரு. அப்ப இவர் என்ன செய்யறாரு, அந்த தன்னுடைய வீட்டை விட்டு, தந்தை விட்டு தப்பித்து வெளியே வந்து இப்படியே காடை வனமே அப்படியே தேடி அறைகிறார். போகும் பொழுது ஒரு சர்ச்சை பார்க்கின்றார். கிறிஸ்தவரை வணங்கக்கூடிய சர்ச்சை பார்த்து அவருக்கு ஒரு மனம், இந்த சர்ச்சுக்குள்ள போவோம், அவங்களும் இறைவனைத்தானே வணங்குறாங்க, அது சம்பந்தமா நமக்கு என்ன செய்வோம், கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம் என்று உள்ளே நுழைகின்றார். அந்த ஃபாதரை சந்திக்கின்றார், பல கேள்விகளை கேட்கின்றார். அவர் சொல்லுகின்றார், இது கடவுள் கொடுத்த ஒரு பெரிய மார்க்கம், அந்த மார்க்கத்தை தான் மக்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும், உபதேசம் பண்ணி கொண்டிருக்கின்றோம், நீயும் வந்து எங்களோடு சேர்ந்து கொள் என்று அவர் என்ன செய்கிறார், தன் மார்க்கத்தை எடுத்து சொல்லி அவரை தன்னோடு வைத்துக் கொள்கின்றார். அவருக்கு சேவகம் செய்கின்றார் இவர் ஒரு சர்ச்சிலே. ஆனால் அவருடைய அந்த ஃபாதர் இருக்கிறார்ல, அவருடைய நடவடிக்கைகள் இவருக்கு சரியில்லை. இவருக்கு மனசுல ஒரு விதமா தோணும், இவர் என்ன நிறைய தர்மம் கொண்டு கொடுக்குறாங்க. இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், தசம்னு சொல்லிவிட்டு ஒன்று வச்சிருக்காங்க கிறிஸ்தவருடைய ஃபாதர். எல்லாத்துக்கும் நீங்க எவ்வளவுதே சம்பாதிச்சாலும் 10ல் ஒரு பங்கு என்ன செய்யணும், தசம்டா 10ல் 1 தசுங்கிறோம்ல, அது வேற ஒண்ணு. 10ல் ஒரு பங்கு என்ன செய்யணும், அவர் கொடுத்தணும். 1 லட்ச ரூபாய் சம்பாதிச்சோமா 10,000 ரூபாய் கொண்டு போய் யார்கிட்ட கொடுத்தணும், ஃபாதர்கிட்ட கொடுத்தணும். சரி, அப்ப எல்லா சேட்டாலும் செய்யத்தானே செய்வாங்க. அப்ப இந்த மாதிரி வரக்கூடிய தர்மங்களை என்ன செய்யறாருன்னா வாங்கி வாங்கி இவரா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இது அவருக்கு வந்து தவறா தெரியுது. என்ன இவரு இது சரியில்லையே, சம்பாத்தியம் சரியில்லாமல வந்துகிட்டு இருக்குது என்று அங்கிருந்து என்ன செய்யறாரு, தப்பிச்சு வெளியேறாரு. அதற்கு முன்பு அந்த இஞ்சில்ங்கிற வேதத்தை இவர் கற்றுக்கொள்கின்றார், அதை படிக்குகின்றார். அந்த வேதத்துள்ள கருத்துக்களை எல்லாம் தெரிந்து கொள்கின்றார். அந்த வேதத்திலே சில விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கின்றது. அதாவது ஹிஜாஸ் என்ற அரபு பகுதியில் ஒரு இறை தூதர் தோன்றுவார். அவர் நன்மைகளை ஏவுவார், யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை ஏவுவார், தீமையை தடுப்பார் அப்படிங்கிற செய்தியை யார் மூலியமா, அந்த ஃபாதர் மூலியமாக இவர் தெரிந்து கொள்கின்றார். தெரிந்து கொண்டு அவரிடமிருந்து தப்பித்து என்ன செய்கின்றார், சிரியா பகுதிக்கு வந்து விடுகின்றார். இவர் பிறந்த இடம் எது, ஈரான். ஈரான்ல உள்ள நெருப்பு வாங்கிட்டு இருந்தாங்க அந்த காலத்துல. இஸ்பஹான் அப்படிங்கிற ஊர் ஈரான்ல ஒரு மாவட்டம். சரி, அங்கிருந்து தப்பித்து இவர் சிரியாவை நோக்கி வருகின்றார். சிரியாவிலே இருக்கும் பொழுது அங்கே வியாபார கூட்டங்கள் இவரை அடிமையாக கைது பண்ணி விடுகின்றார்கள். அடிமையாக கைது பண்ண பல, அதாவது இந்த விற்கப்படுகின்றார், ஒவ்வொரு சந்தையிலும் விற்கப்படுகின்றார். அது ஹதீஸ்ல வருகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதிலே அந்த சொல்லும் பொழுது 10 இடத்திலே நான் அடிமையாக இருந்தேன் என்று அவர் சொல்கின்றார், வாக்குமூலம் கொடு. அந்த மாதிரி அடிமையாக இருந்து ஆனா இவருடைய நோக்கம் என்ன, சிரியாங்கிறது அரபு பகுதி தான். இருந்தாலும் அவர் சொன்ன அந்த பகுதி, அந்த அடையாளம் உள்ளவர் யார் என்றுதான், அவர் யார் என்பதை பார்க்க வேண்டும் என்பதான் இவருடைய மனசுல தூண்டிக்கிட்டே இருக்குது. இப்ப அங்கிருந்து என்ன செய்யறாரு, கடைசியா விற்கப்பட்டு மதீனாவில பனி குறைலா அப்படிங்கிற ஒரு கூட்டம். இந்த பனு குறைலா யார் சொன்னால் யூதர்கள், மதீனாவுக்கு பக்கத்துல உள்ளவங்க. இந்த ஹைபர் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல, அந்த ஹைபர்ல இருக்கக்கூடியவங்க பனு குறைலா. அப்ப நெருங்கி வந்துட்டார். நெருங்கி வந்து அங்கேயும் ஒரு யூதர்கிட்ட இவர் என்ன செய்கிறார், அடிமையாக அவர் தோட்டத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார். இப்படி இருக்கும் பொழுது அவரும் சொல்லுகின்றார், இந்த மாதிரி முகமதுங்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து இறை தூதர், அவருக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்குது, இதை நான் படிச்சிருக்கேன். இவரே சொல்றாரு, யாரு, இந்த அடிமையை சொல்றாரு, அவரை நான் காண வேண்டும் அப்படிங்கிறார். யூதனுக்கு பிடிக்குமா, பிடிக்காது, இருந்தாலும் பரவாயில்ல, போய் பார்த்துட்டு வாங்க, அங்கேயே இருக்கிறார், மதீனாவிலே இருக்கிறார், அவர் போய் பார்த்துட்டு வா. சரி, அவர் தெரிந்து கொண்ட அடையாளங்கள் என்ன, அந்த நபியை பற்றி சில அடையாளங்கள் அவருடைய வேதத்தில் எழுதப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில ஒன்று என்னவென்றால், தர்ம பொருள்களை சாப்பிட மாட்டார் அந்த இறை தூதர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, சதக்கா சாப்பிட மாட்டாங்க, ஜக்காத்து பொருளை சாப்பிடக்கூடாது, அவங்க குடும்பத்துக்கு அது ஹராம்.
நபி மட்டுமல்ல, அந்த நபியுடைய அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய பேர பிள்ளைகள், அவனுடைய வாரிசு, யார் எல்லோருக்குமே அது ஹராம். சதக்கா பொருள்களை, தர்ம பொருள்கள் சாப்பிடக்கூடாது. ஆனால் அன்பளிப்பா யாராவது கொடுத்தால் அதை வாங்கிக் கொள்வார்கள், இது அவங்களுக்கு ஹலால். அப்ப இவர் என்ன செய்யறாரு, ஒரு சோதனை பண்றாரு. சில பொருள்களை எடுத்துக்கொண்டு கொண்டு போய் அந்த நபி இடத்திலே கொடுக்கின்றார். உங்களை சந்திப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன். தன்னை பற்றி எதுவும் அறிமுகப்படுத்தல, உங்களை சந்திக்க வேண்டும், உங்களை பார்க்க வேண்டும் என்று வந்தேன். ஒரு அன்பளிப்பு வழங்க வேண்டுமே என்பதற்காக இந்த பொருள்களை தங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கினேன். ஆனால் இது சதக்காவுடைய பொருள் என்று சொல்லி கொடுக்கின்றார். நபி அவர்கள் சொன்னார்கள், இல்ல, சதக்கா எனக்கு ஹராம், தடை செய்யப்பட்டிருக்கின்றது, நான் அதை சாப்பிட மாட்டேன் அப்படின்றாங்க. சரின்னு திரும்பி போயிடுறாரு. போயிட்டு சில நாட்கள் கழித்து மீண்டும் இன்னொரு தடவை நபி அவர்களை சந்திக்கின்றார். சில பொருள்களை கொண்டு வந்து கொடுக்கின்றார். இதை தாங்கள் சாப்பிடுங்கள், இது உங்களுக்கு அன்பளிப்பான பொருள். உடனே அந்த பொருளை என்ன செய்கிறார், வாங்கிக் கொள்கின்றார்கள். அப்ப இவர் நினைச்சது, இவர் தான் நம்ம முதல்ல சதக்கா கொடுத்தோம், அது வாங்கவில்லை, ஆனால் அன்பளிப்பாக கொடுத்ததை அவர் வாங்கி கொண்டார். அடுத்து இன்னொரு அடையாளம் இருக்குது. இந்த மூணாவது அடையாளத்துக்காக இவர் அலைகிறார், பின்னாடியே அலைகிறார். அடிக்கடி தன்னுடைய உறவினரிடம் அனுமதி கேட்டு என்ன செய்கின்றார், மதீனாவுக்கு முகமது நபி அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஃபாலோ பண்ணிக்கொண்டே இருக்கின்றார். ஒரு தடவை ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அப்படி செல்லும் பொழுது இந்த சல்மான் பாரிசி என்பவர் அவரை சுற்றி சுற்றி வருகின்றார். இப்ப நபிக்கு தெரியுது, ஒரு தடவை சதக்கா பொருள் நம்மகிட்ட கொடுத்தாரு, நம்ம மறுத்துட்டோம். பிறகு ஹதியான்னு சொல்லி ஒரு பொருளை கொடுத்தாரு, நம்ம வாங்கிட்டோம். அப்ப நம்மளை செக் பண்றாரு இவரு அப்படின்ட்டு மூணாவது ஒரு அடையாளம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டான ஒரு அடையாளம் என்னவென்றால், அவருடைய முதுகில என்ன இருக்கும், முஹம்மத் என்ற ஒரு முத்திரை இருக்கும். முஹம்மத் அப்படின்னு அரபியில் பொறிக்கப்பட்டு ஒரு ஒரு மச்சம் சொல்றோம்ல, அது மாதிரி அவருடைய முதுகுல இருக்கு. அதை பார்க்க வேண்டும். இதெல்லாம் அந்த வேதத்துல படிச்சுட்டு வந்திருக்கிறார். எல்லாத்தையும் தெரிந்த அரபு மக்கள் என்ன செய்தார்கள், அந்த முகமது நபியை விரட்டினார்கள், ஓட விரட்டினார்கள். ஆனால் இவர் எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு அதை நாம் கண்கூடாக காண வேண்டும், அதை நாம் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த பாரிஸ் என்ற ஈரான்கிற பகுதியிலிருந்து பல நாடுகளை கடந்து அடிமையாக ஆகி கடைசியிலே மதீனாவிற்கு அந்த நபி அவர்களை சுற்றி சுற்றி வரும்பொழுது இவருக்கு தெரிந்து கொள்கின்றது, ஏதோ மூன்றாவது ஒரு அடையாளத்தை தான் இவர் தேடிக்கொண்டிருக்கிறார் என்று. தற்செயலாக நபி அவர்கள் என்ன செய்கிறார்கள், தங்களுடைய ஆடையை கலட்டுகின்றார்கள். கலட்ட உடனே அந்த முத்திரை பார்த்தவுடன் அப்படியே கண்ணீர் விட்டு தாரதாராக அழுகின்றார்கள். இன்னக்க நபியுன் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, நீங்கள் தான் நபி. அந்த நபியை பார்க்கின்ற பாக்கியம் எனக்கு கண்கூடாக பார்க்கின்ற பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. நீங்கள் வாழுகின்ற காலத்தில் நான் வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை இறைவன் எனக்கு தந்திருக்கின்றான். உங்களை நான் காண வேண்டும் என்பதற்காக வேண்டி பல மைல்கள் கடந்து பல வேதங்களை படித்து பல விதமான சிரமங்களை அனுபவித்து தான் நான் இங்கே உங்களை நான் பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். இதோ 3 அடையாளம் தெரிந்து விட்டது, நீங்கள் உண்மையான நபிதான் என்று சொல்லி கலிமாவை சொல்லி விடுகின்றார்கள். கலிமாவை சொன்னதற்கு பின்பு இவருடைய நேர்மையை பாருங்க. எந்த ஒரு எஜமான்ட்டு தப்பிச்சு வரல. அந்தந்த எஜமான்றது விற்கப்பட்டு பனி குறைலானில் இருக்கக்கூடிய ஒரு யூதனிடம் கையிலே இவர் இருக்கின்றார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க கலிமா சொல்லிட்டா நீங்க மதீனாவில் இருக்கலாம் தாராளமாக. அந்த சல்மான் பாரிஸ் சொன்னாங்க, இல்ல, நான் ஒரு யூதன்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அவன் எனக்கு விடுதலை கொடுத்தால் நான் இங்க மதீனாவில் தங்கிக் கொள்கிறேன். அது எப்படி விடுதலை எப்படி கொடுப்பாங்க? விடுதலை கொடுப்பதாக இருந்தால் சில கிரயங்கள், சில காசுகள் ஏதாவது கேட்பாங்க. அப்படியா, சரி, நீ போய் சந்திச்சு அவரை பேசுறதுக்கு நானும் ஒரு ஆள் அனுப்பி வைக்கின்றேன், பேசி என்ன முடிவு சொல்லுகின்றாரோ அதன் பிராரம் செய்து கொள்ளலாம் என்று வருகின்றார். அந்த ஈதனிடத்தில் பேசுகின்றார், இந்த மாதிரி என்னுடைய நோக்கம் இதுதான், ஆனால் நான் உங்களிடத்தில் அடிமையாக இவ்வளவு காலமாக இருந்து விட்டேன், எனக்கு தாங்கள் விடுதலை வழங்க வேண்டும். அப்ப அந்த யூதன் சொன்னான், இவரை சொல்கின்றார், இந்த சல்மானை சொல்கின்றார், நான் உங்க தோட்டத்தில் ஒரு 300 பேரித்த மரத்தை நட்டு வைக்கின்றேன், இது எனக்கு விடுதலை உண்டு. அதுல இருந்து 300 பேரித்தம்பளம் மரம். அந்த மரத்தை எங்க போய் வாங்குறது? இவற்றை அடிமை தானே இவரு. அடிமைன்னா அவங்களுக்கு எதுவுமே இருக்காது, ஒரு காசு கூட கையில் இருக்கக்கூடாது. இதற்கு சஹாபாக்கள் சொல்லி விட்டார்கள், அந்தக்குண்டான எல்லா மர இதுகளை நாங்கள் என்ன செய்யணும், பேரித்த மரத்தை நாங்கள் வழங்குகின்றோம், போய் கேட்டு வாங்க அப்படின்னு. ஆனால் அவர் சொன்னார், 500 மரம்
அதை வாங்கி கொண்டு வந்து என்னுடைய தோட்டத்தை நீ நட்டு வைக்க வேண்டும். அதற்கடுத்து ஒரு 400 தங்க காசுகள் எனக்கு தர வேண்டும். 400 தங்க காசு வந்து நபி அவர்கள் சொல்கின்றார்கள். உடனே அதற்கு நபி அவர்கள் என்ன செய்ய ஏற்பாடு செய்து 400 தங்க காசு, அதே போல 500 பேரித்த மரங்கள். பேரித்த மரம்னா நம்ம இன்னைக்கு உங்களே இருக்குது. பேரிச்ச மரத்தை அப்படியே தோண்டி எடுத்து இன்னொரு இடத்துல வச்சிருவாங்க. அந்த அரபு நாட்டில் போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும். நல்ல பெரிய பெரிய மரத்தை லாரியில் ஏற்றிட்டு போவாங்க. ஏற்றிட்டு போனால் அந்த மரத்தை அப்படியே என்ன செய்யலாம், நட்டு வச்சால் மீண்டும் வந்துடும். அந்த மாதிரி எல்லா மரமும் வராது. அந்த பேரித்த மரத்துக்கு அப்படி ஒரு சிறப்பு அல்லாஹ் வச்சிருக்கிறேன். அப்ப அந்த மாதிரி எல்லாத்தையும் முடித்து விட்டு அவரிடமிருந்து விடைபெற்று வருகின்றார். இப்ப நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு நிகழ்வு என்னவென்றால், ஹந்தக்குங்கிற ஒரு போர் நடக்க போகின்றது. ஹந்தக்குங்கிற போர் யாருன்னு சொன்னால் மக்காவிலிருந்து படையெடுத்து வருகின்றார்கள். முதல்ல பத்ரில் வந்தாங்க. நபியை வாழ விடல. ஒரு ஆண்டு 2 ஆண்டு அல்ல, பல ஆண்டுகள் மக்காவிலிருந்து பல விதமாக வந்து போர்களை தொடுத்து நபி அவர்களை என்ன செய்ய இந்த பூமியிலிருந்து அழித்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி பல தடவை கங்கணம் கட்டி பத்ரிலே சந்திக்கின்றார்கள், முடியவில்லை. உஹதிலே சந்தித்தார்கள், முடியவில்லை. அதற்கடுத்து எப்படியாவது இன்னொரு தடவை அவரை நாம் சந்தித்து அவர்களை அழித்து விட வேண்டும் என்று ஹந்தங்கிற போர்ல ஹந்தங்கிற இடத்திற்கு வருகின்றார்கள். எப்படி என்றால் கிட்டத்தட்ட 10,000க்கும் அதிகமான காபிர்கள் வருகின்றார்கள். 1000 பேர் 2000 பேர் வந்து பார்த்தாங்க முடியல. இப்ப அதற்கு இடைப்பட்ட இந்த காலகட்டங்கள், இந்த பனு குறைலான் என்று சொல்கின்றன, இவர்கள் எல்லாம் நபி இடத்திலே ஒப்பந்தம் செய்து கொண்டவர்கள். பனு நலீர் என்று ஒரு நஸ்ரானி கூட்டம், அதாவது யூத கூட்டம், இது கிறிஸ்தவ கூட்டம், இவர்களும் நபி இடத்திலே ஒப்பந்தம் செய்து கொண்டவர்கள். இவர்கள் எல்லாம் நபிக்கு, நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடைஞ்சல் என்றால், உங்களை யாராவது எதிரிகள் தாக்க வந்தால் உங்களுக்கு நாங்கள் பக்கபலமாக நிற்போம் என்றும், அதே போல பனி குறைலா பனி நுலர் என்ற உங்களை யாராவது தாக்க வந்தால் அதற்கு முஸ்லிம்களாகி நாங்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்போம் என்ற உடன்படிக்கை அடிப்படையில் தான் பக்கத்து நாடுகளில் அவர்கள் உடன்படிக்கை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இந்த பனு குறைலா பனு நுலரை எல்லாம் யூத அந்த மக்காவிலிருந்து காபிர்கள் ஆளை அனுப்பி அவருடைய மனசை மாற்றி, நீங்க எல்லாம் எங்களுக்கு உதவி செய்யணும், எப்படியாவது இந்த முகமது அழிச்சிடணும். இவங்களுக்கு அதே திட்டம். யாருக்கு? பனு குறைலா யூத நஸ்ரானிக்கும் அதே திட்டம் தான். ஆனால் இப்ப வரப்பிரசாதமா எடுத்துக்கொண்டு, சரி வாருங்கள், நீங்க வாங்க, வந்து நீங்க இந்த இடத்துல இருங்கள், உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக நின்று உங்களுக்கு நாங்கள் எல்லா விதமான முயற்சிகளும் செய்கின்றோம், நிச்சயமாக இவரை அழித்து விடலாம் என்று அவர்கள் என்ன சொல்கின்றார்கள். அந்த அடிப்படையில் வந்தவர்கள் தான் ஹந்தக்கிற அர்த்தம். இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருது. ஆனால் இந்த துரோகம் செய்யக்கூடிய செய்தி நபிக்கு கடைசியாகத்தான் வருகின்றது. இவரெல்லாம் நமக்கு ஒப்பந்தத்தும் செய்து கொண்டவர்கள், ஆனால் நமக்கு துரோகம் செய்ய போகின்றார் என்று ஆரம்பத்தில் தெரியவில்லை. இல்லை என்றால் முதலில் இவர்களை அழித்து விட்டு தான் பிறகு அவர்களை பார்த்திருப்பார்கள். வந்தவர்கள் பெரும் கூட்டம். இப்ப நபி அவர்கள் கேட்கிறாங்க, இப்போ ஹந்தக் இந்த பகுதியில் இருந்து வர்றாங்க, இப்ப நம்ம என்ன செய்யறது? ஒரு ஆலோசனை. உஹதிலும் இதே போன்றுதான் ஆலோசனை செய்தார்கள், பத்ரிலும் ஆலோசனை செய்தார்கள். இப்ப நாம எப்படி நடந்து கொள்வது? அதுல பெரும் கூட்டம் வருது. இந்த கூட்டத்தை சும்மா நேரில் போய் நின்று சந்திச்சு அவ்வளவு நம்ம வெற்றி அடை குறைய முடியாது. சரி, அதற்கு சல்மான் அவர்கள் ஒரு அந்த போர் தந்திரத்தை தெரிந்தவர்கள். அவர் சொல்கின்றார், எங்க பகுதியில், ஏன்னா அடிக்கடி ரோம பாரசீகத்துக்கு மத்தியில் தான் சண்டை நடந்துகிட்டே இருக்கும். அந்த இதுல இவர்கள் என்ன கையாள்வார்கள் என்பதை அந்த சல்மான் அவர்கள் சொன்னார்கள், இந்த மாதிரி நம்ம ஊரை சுத்தி ஒரு பெரிய அகழி தோண்டிடுவோம், யாரும் ஊருக்குள்ள நுழைய முடியாது. இன்னைக்கு கூட பார்க்கலாம், சில கோட்டைகளை சுத்தி அகழி இருக்கும், எதிரிகள் உள்ள வர முடியாது. கைத்துல போட்டிருப்பாங்க, அப்படி எதிரி கைத்துல நடந்து உள்ள வர்றதான் கைத்தை அறுத்து விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய மதினாவை சுற்றி ஒரு அகழி தோண்டிடுவோம். அது இன்னைக்கும் அதனுடைய அடையாளங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் அளவுக்கு சுத்தி இருக்கு. அதை தாண்டி தான் இவங்க உள்ள வரணும். அதனுடைய அகலம் ஒரு 15 அடி 18 அடி அகலம். உள்ள இறங்கி மேலே ஏறிலாம் வர முடியாது. உள்ள இறங்கினா ஆளை காலி பண்ணிடுவாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு பெரிய அகழியை தோண்டலாம். அப்படி தோண்டினால் அவர்கள் உள்ளே வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அங்கிருந்து அவர்கள் என்ன செய்வார்கள்? திரும்பி சென்று விடுவார்கள். அப்படிங்கிற ஒரு திட்டத்தை சொன்ன உடனே சரி என்று அந்த அகழியை தோண்டுகின்றார்கள். அந்த தோண்டப்பட்ட அந்த அகழிங்கிறது சும்மா சாதாரணமா நான் சொல்லிவிடுகின்றேன். அது பல சிரமங்கள், அதற்குள் பல விதமான வரலாறுகளும் அடங்கி இருக்குது. சரி, இந்த மாதிரி இவர்கள் கொடுத்த ஒரு பெரிய அதாவது அந்த போர் தந்திரத்தில் இது ஒன்று இவருடைய வரலாறு, இவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒன்று. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தி சொல்கின்றார்கள். அதான் இப்ப நம்ம பார்க்க போறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அவங்களுக்கு ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். சூரத்துல்
ஜும்மாங்கிற ஒரு வசனம் இறங்கும் பொழுது அங்கே சஹாபாக்கெல்லாம் அமர்ந்திருக்கின்றார்கள். இப்ப நம்ம நபி அவர்களை ஆரம்பத்தில் அல்லாஹ் என்ன செய்ய ஒட்டுமொத்த உலகத்திற்கும் நபியாக அனுப்பவில்லை. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்த உலகத்திற்கும் முதலாவதாக அவர்கள் அனுப்பப்படவில்லை. முதலாவது அல்லாஹ் இறக்கிய வசனம் என்ன? 91:1 சொன்னா இக்ரா பிஸ்மி ரப்பிக், முதல்ல நீ படி, இறைவனின் பெயரை கொண்டு நீ படி. இதான் முதல் கட்டளை. இரண்டாவது கட்டளை வருகின்றது. இரண்டாவது கட்டளை என்ன? 214வது வசனம் இறங்குகின்றது. வான்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு நீ இறைவனை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய் அப்படிங்கிற வசனம் வருது. உடனே சொந்த பந்தங்களை அழைக்கின்றார்கள். அது ஒரு வரலாறு. அவங்களுக்கு ஏகத்துவ கொள்கையை சொல்கின்றார்கள். அடுத்து மூன்றாவது ஒரு கட்டளை வருகின்றது. வஹாதா கிதாபுன் அன்ஸல்னாஹு முபாரக்குன் முஸத்திகுல்லதி பைன யதைஹி வலிதுன்திர உம்மல் குரா வமன் ஹவ்லஹா. இந்த வசனம் வருகிறது. அதாவது முஹம்மதே, நீர் உனக்கு இறக்கப்பட்ட பரக்கத்து பொருந்திய இந்த வேதம் உம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த பகுதியை, இந்த மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதி மக்களுக்கும் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி இந்த வேதம் இறக்கப்பட்டிருக்கின்றது. நீர் அதை அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவராக இருக்கின்றாய் அப்படிங்கிற இந்த வசனம் வந்தவுடனே அதற்கடுத்து மக்காவுடைய மற்ற பகுதிகளுக்கு செல்கின்ற. அப்புறம் தான் தாய்க்கு தான் போறாங்க. எடுத்தோடனே உங்க தாய்க்கு போல ஒவ்வொரு தடவையும் எல்லா வசனங்கள் அப்பப்போ இறக்குறேன். இந்த நிகழ்வெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நபின்னு சொன்ன உடனே அவங்க என்ன செய்றாங்க? பொதுவா இல்ல ஒட்டுமொத்த உலகத்துக்கு முதலே நபியா வந்துட்டாங்க என்று இல்லை. ஆரம்பமாக அவர்களை அல்லாஹ் படிக்க சொன்னான். அதற்கடுத்து மக்கா அவங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு நீங்க முதல்ல என்ன செய்யுங்க, எடுத்து சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் சொல்கின்றான். அதற்கடுத்து மக்காவில் இருப்பவர்களுக்கும் மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்கள், சென்று இந்த மார்க்கத்தை எத்தி வையுங்கள் அப்படிங்கிற வசனம் இறங்கின்றது. அடுத்து நாலாவதாக ஒரு வசனம் வந்தது. யா அய்யுஹன் நாஸ் இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஅன் அல்லதி லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்லி. ஓ மனிதர்களே, நான் உங்கள் அனைவருக்கும் இறைத்துவதாக அனுப்பப்பட்டிருக்கின்றேன். அதாவது மதீனாவுக்கு வந்துட்டாங்க. இப்ப இந்த வசனம் மதீனாவில் இறங்குது. மதீனாவிலையும் மக்காவிலையும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நான் இறைத்துவதாக அனுப்பப்பட்டிருக்கின்றேன் அப்படிங்கிற செய்தி மக்களுக்கு எத்தி வைக்கின்றார்கள். அடுத்ததாக ஆறாவது ஒரு வசனம் இறங்குகின்றது. அந்த வசனத்தின் மூலியமாகத்தான் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் நபியாக ஆக்கப்படுகின்றார்கள். சூரத்துல் ஜும்மாங்கிற அந்த வசனம் இறங்குது. அதுல ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான். 62 வசனம். வாஹரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம் வஹுவல் அஸீஸுல் ஹகீம் ذلك فضل الله يؤتي من يشاء والله ذو الفضل العظيم அப்படிங்கிற வசனம் வருது. வாஹரீன மின்ஹும், இவர்களில் மற்றும் சிலர்கள் இருக்கின்றார்கள். லம் யல்ஹகு பிஹிம், அவர்கள் இன்னும் உங்களை அடையவில்லை. உங்களை முகமதே இன்னும் உங்கள்கிட்ட வரல. அவங்க எல்லாம் அவர்களுக்கும் நீங்கள் தான் நபி அப்படின்ன உடனே அப்ப மற்ற பகுதிகளுக்கும் ரசூலுல்லாஹ் நபிங்கிறதே சஹாபாக்களே அப்பதான் விளங்குறாங்க. சஹாபாக்களுக்கு எப்பதான் தெரியுது, ஓ நமக்கு மட்டும் இவங்க நபி இல்ல, இன்னும் இவர்களை சந்திக்க விட நிறைய இருக்கிறாங்க, அனைத்து மக்களுக்கும் நபி அப்படிங்கிற இந்த வசனம் இறங்கிய உடனேயே சஹாபாக்கள் கேட்டார்கள். புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தி 4897 செய்தியாக வருகின்றது. அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். குன்னா ஜுலூசன், இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி நாங்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது உன்சிலத்து சூரத்துல் ஜும்மா என்ற இந்த அத்தியாயம் இறக்கப்பட்டது. அதிலே ஒரு வசனம் வந்தது. வாஹரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம் வஹுவல் அஸீஸுல் ஹகீம். இன்னும் உங்களை சந்திக்க வேண்டியவர்கள் நிறைய இருக்கின்றார்கள், அவர்களுக்கும் நீங்கள் யார்தான் நபியாக இருக்கின்றீர்கள். இது அல்லாஹ்வுடைய மகத்தான சிறப்பு. என மற்ற நபிமார்களுக்கு அது கொடுக்கவில்லை. குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும்தான் நபியாக அனுப்பப்பட்டிருந்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான் ஒட்டுமொத்த உலகத்துக்கு நபி. அடுத்ததாக வந்தவர்கள் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒட்டுமொத்த உலகத்துக்கு நபி அல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒட்டுமொத்த உலகத்துக்கு நபி அல்ல. கிறிஸ்தவ சமுதாயம் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்களே ஈசா ஒட்டுமொத்த உலகத்துக்கும், அதில் அவர் ஒட்டுமொத்த உலகத்துக்கு நபி அல்ல. அப்ப என்ன அர்த்தம் என்றால், நசரானின்னு ஒரு பிரிவு, 12 பிரிவுல ஒரு பிரிவு, அந்த பிரிவுல உள்ளவர்களுக்கு மட்டும்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறை தூதர். இன்னைக்கு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்து சென்று கொண்டிருக்கின்ற இவங்கெல்லாம் உண்மையான கிறிஸ்தவர்களா? அதை ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களா? நான் கொண்டு வந்த கொள்கை ஒட்டுமொத்த உலகத்துக்கும் போய் சொல்லுங்கள் என்று சொன்னார்களா? அப்படி கிடையவே கிடையாது. அந்த குறிப்பிட்ட ஒரு பகுதி மக்களுக்கு மட்டும்தான் அவர் இறை தூதர். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்த மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்னவென்றால், காஃபத்தன் லின்னாஸ், ஒட்டுமொத்த உலகத்திற்கு நபியாக அனுப்பப்படுகின்றார்கள். இப்ப சஹாபாக்கள் கேட்கின்றார்கள். அந்த ஹதீஸுடைய தொடரில் வருகின்றது.
காலு மன்ஹும் யா ரசூலல்லாஹ், நாங்கெல்லாம் உங்களோட தான் இருக்கின்றோம், இன்னும் உங்களை சந்திப்பவர்கள் யார் இருக்கின்றார்கள், யார் உங்களை இனிமேல் சந்திக்க போகின்றார்கள் அப்படிங்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். எதுவரைக்கும் ஹத்தா சுஇல ஸலாஸ மர்ரா, 3 தடவை சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், மன்ஹும் யா ரசூலல்லாஹ், அவங்க யாரு என்று 3 தடவை கேட்டதற்கு பின்பு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபவலஅ ரசூலுல்லாஹ் யதஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா சல்மான் மீது கை வைத்து சொன்னார்கள். ஏன்னா சல்மான்ங்கிறவர் ஹிஜாஸ் அரபு பகுதியை சார்ந்தவர் அல்ல, பாரசி மொழி பேசக்கூடியவர். அப்ப அரபு முதல்ல எப்படி அந்த நபி அவர்களுக்கு அல்லாஹ் நபியாக ஆக்கினான் என்பதை செய்து நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், எல்லா மக்களுக்கும் நபியாக ஆரம்பத்தில் அனுப்பப்பட்டார்கள். இல்லை, முதலாவதாக அவங்களுக்கு அறிவுரை நீங்க படிங்க. இரண்டாவது அறிவுரை, உங்களுடைய சொந்தக்காரர்களுக்கு நீங்க இந்த செய்திகளை ஏகத்துவ கொள்கையை நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த மூன்றாவதாக மக்காவில் இருக்க மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், இதை எடுத்து செல்லுங்கள். அடுத்து நாலாவதாக மதீனாவிற்கு மதீனா மக்கா இந்த பகுதி அனைத்து மக்களுக்கும் நீங்கள், இதெல்லாம் அரபு பகுதி, மக்கா மதீனா இது பூராமே அரபு பகுதியாக இருக்கின்றது. அடுத்துதான் ஒட்டுமொத்த அரபி அல்லாத பாரசி மொழி, இங்க ஆங்கில மொழி, தமிழ் மொழி, அத்தனை மொழி பேசக்கூடியவர்களுக்கும் நபியாக அனுப்பப்பட்டவர்கள். அந்த நபியாக அனுப்பப்பட்ட செய்தி வரும் பொழுது அங்கே சல்மான் பாரிசி அமர்ந்திருந்தார்கள். சல்மானுடைய கையை பிடித்து சொன்னார்கள், இவர்தான் அந்த பகுதியில் இருந்து வந்திருக்கிறார், என்னை சந்திப்பதற்காக வேண்டி, அரபு மொழி பேசக்கூடியவர் அல்லவர் என்று அந்த சல்மானுடைய சிறப்பை பற்றி நாம் பார்க்கும்பொழுது புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி நமக்கு கிடைத்திருக்கின்றது. என்றால் ஒவ்வொரு சஹாபியுடைய வரலாறிலும் பலவிதமான அற்புதங்கள் அடங்கியிருக்கிறது. அந்த சஹாபி எப்படி இஸ்லாத்திற்கு வந்தார்கள், வந்ததற்கு பின் வாழ்க்கைகள் எப்படியெல்லாம் மாறியது, இவர்கள் இறந்தது பல போர்களை இவர்களும் சந்தித்தார்கள். இவருடைய இறப்பு, நபி அவர்கள் இறந்ததற்கு பின்பு 30 ஆண்டுகளுக்கு பின்பு உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் ஈராக்குங்கிற பகுதியில் தான் சல்மான் இப்னு பாரிசி அவர்கள் இறந்தார்கள். அங்கு அவருடைய கபரு இன்னும் அடக்கப்பட்டு ஒரு பள்ளியும் அங்கே இருக்கின்றது. ஆக இதுவரைக்கும் நாம் 3 சஹாபாக்களுடைய வரலாறை பார்த்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இந்த 3 சஹாபாக்களுடைய வரலாறை நாம் சொன்னோம் அல்லவா, இதில் சில கேள்விகள் இருக்கின்றது. அந்த கேள்விகள் தான் அடுத்தடுத்த நாள்கள் நடக்கும். அதை நீங்கள் என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். உமர் அல்லாஹ்வுடையது, அவங்களை பற்றி சில குறிப்புகள் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம். அதே போன்று அம்ர் இப்னு ஆஸ் அவங்களை பற்றி சில கேள்விகள் கேட்பேன். அதுக்கடுத்து நம்ம சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றியும் சில கேள்விகள் கேட்கப்படும். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மார்க்க அறிவை, சஹாபாக்குடைய வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அதன் பிரகாரம் அமல் செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த சத்திய சஹாபாக்களுடன் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை சொர்க்கத்தில் நமக்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.